வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ராசதமிழனின் அன்பு வணக்கங்கள். இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சியை பற்றிய கருத்துரைகளை நாம் கேட்டோம். இன்று நாம் எடுத்துக்கொள்ள இருப்பது புதிதாக கட்சியை தொடங்கி இன்று வெற்றிகரமாக அதனை நடத்தி கொண்டிருக்கும் திரு விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி சில கருத்துக்களை கூற நம்ம அரங்கத்திற்கு திரு ராஜ்கவின் அரசியல் விமர்சகர், தமிழ் தேசியவாதி நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து அதன் கிளைக்கழகங்களை கொண்டு சேர்த்து மேலும் பூத் கமிட்டி இது போன்ற எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு வருகிறார் திரு விஜய் அவர்கள். அவர் நடிகர் மட்டுமல்லாமல் தன் அரசியல் பிரவேசத்தை எவ்வாறு கொண்டு செலுத்துவார், அவர் கூட்டணிக்கு செல்வாரா அல்லது தனித்து நின்று போட்டியிடுவாரா, எந்த கணிசமான வாக்குகளை அவர் பெறுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நடிகர் விஜய் அவர்கள் ஏற்கனவே பிரவேசம் செய்து விட்டார்கள், கட்சியையும் அறிவித்து விட்டார்கள், 1-2 கூட்டங்களும் அவர் நடத்தி காட்டிவிட்டார். குறிப்பாக கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி கூட்டம் வரை சென்று விட்டார். பூத் கமிட்டி கூட்டம் என்பது தேர்தலுக்கு முன்னால் செய்யப்படும் ஒரு அமைப்பு. ஸோ அதையே அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். இன்னும் 1 வருடங்கள் இருக்கும் நிலையில் அவர் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்டார். அதில் எந்த இது சுணக்கமும் இல்லை. அவர் கட்சி ஆரம்பித்து விட்டார். அவர் கட்சி எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது தமிழக அரசியல் என்றால், நிச்சயமாக அவர் கணிசமான இளைஞர்கள் அவர் ஆதரிப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் புதிதாக ஓட்டு போட இருக்கும் இளைஞர்கள் நிச்சயமாக விஜய்க்கு போடுவார்கள். அதுக்கு ஒரு 5% ஓட்டுகள் இருக்கின்றன. அதில் அதிகபட்சம் ஒரு 3% குறையாமல் வாங்குவார். ஏற்கனவே பழைய அவர் ரசிகர்கள், அவர் ரசிகர் மன்றம்லாம் வைத்து கட்சி ஏற்கனவே அவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருக்கு ஒரு 10% ஓட்டுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனக்கு சரியாக நான் கணிக்கிறேன் என்றால் 5 முதல் 10% வாக்கள் வரும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரசிகர் கூட்டம் தான் இது அத்தனையும் வாக்காக மாறாது என்பது போல் கருத்துக்களை பலர் தெரிவிக்கிறார்கள். இதில் உங்களோட உடன்பாடு இருக்கிறதா? இது எப்போதுமே எந்த ஒரு நடிகரும் அரசியல் இறங்கிவிட்டால் பொதுவாக அனைத்து கட்சிகளும் கூக்குரலிடுவது வழக்கம். விசிலடிச்சாம் குஞ்சுகள் அவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்று முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களே திரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியார் என்பது சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு ரஜினி களத்திற்கு வரவில்லை, ஆனால் கிட்டத்தட்ட வந்து விடுவார் என்று சொல்லி கொண்டிருந்த வேளையில் ஏதோ அவர் பின்வாங்கிவிட்டார். ஆனால் பின்னாலிருந்து சில கட்சிகளை ஆதரித்தார். அன்று அவர் ஆதரித்த கட்சிகள் மாபெரும் வெற்றி பெற்று அன்றைய ஆளுங்கட்சியான அதிமுக படுதோல்வி அடை செய்தார். அவர் ஒருவேளை அந்த 1996 சட்டமன்ற தேர்தலின் போது அவரே கட்சி ஆரம்பித்து நின்றிருந்தால் அல்லது நேரடியாக ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து அவர் இறங்கியிருந்தால் நிச்சயமாக அவருக்கு முதலிடம் கிடைத்திருக்கும். அதை அவர் தவற விட்டு விட்டார். அதன் பின்னர் இனிமேல் எப்போதும் அந்த வாய்ப்பு அவர் கிடைக்கப் போவதில்லை. அவரும் நன்றாக உணர்ந்திருக்கிறார். குறிப்பாக சொல்லவென்றால், ரஜினிக்கு இருந்த ஏகோபித்த ஆதரவு விஜய்க்கு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இன்று பெரும் தலைவர்களான முன்னாள் திரு கருணாநிதி அவர்களாகட்டும், ஜெயலலிதா அவர்களாகட்டும் தற்போது அவர்கள் இல்லை. ரஜினிக்கு இருந்த ஏகோபித்த ஆதரவு நிச்சயமாக விஜய்க்கு இருக்க வாய்ப்பில்லை. அன்றைய காலகட்டம் என்பது வேறு. 1996 காலகட்டத்தில் அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவின் மீது இருந்த ஒரு மாபெரும் அதிருப்தியானது அன்று ரஜினி குரல் கொடுத்து அதில் திமுக கூட்டணிகளுக்கு சாதகமாக அமைந்தது. அந்த நிலை தற்போது இல்லை. இன்று திமுக கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடித்து 5வது ஆண்டை நோக்கி ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறது. எனவே திமுக மிக உறுதியாக இருக்கிறது. கணிசமான ஒரு இன்றும் முன்னணியில் இருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் அதிமுக பாஜக கூட்டணியும் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது. தற்போது நமது கேள்வி என்னவென்றால், நாம் தமிழரும் நடிகர் விஜயும் எவ்வளவு ஓட்டு சதவீதத்தை எடுப்பார்கள் என்பதுதான் தற்போதைய கேள்வி. எனவே
இவர்களின் அந்த ஓட்டு பிரிவு என்பது அதை பொறுத்து தான் அதிமுக கூட்டணிக்கு வாழ்வா சாவா என்பது தெரியும். ஆனால் தற்பொழுது இவரை விட உச்சபட்சத்தில் இருந்த திரு கமலஹாசன் அவர்கள் தங்களது மக்கள் நீதி மையத்தை திமுகவோடு கூட்டணி செய்தார். அவரும் திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்வதற்காக உள்ளே வந்தார். ஆனால் இன்று அவர் திமுகவோடு கூட்டணி சென்று ஒரு சீட்டுக்காக அங்கே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். அதுபோல் விஜய்க்கு ஏதாவது ஆகுமா? நிச்சயமாக. கமல்ஹாசன் ஒரு உச்சபட்ச நடிகர், திறமையான நடிகர் என்பதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நடிகர் கமல் என்பது வேறு, நடிகர் விஜய் என்பது வேறு. நடிகர் கமல் அவர் மிக லேட்டாக அரசியலுக்கு வந்தவர். அவர் அந்த ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னர் வந்திருந்தால் அவருக்கான காலம் நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை அவர் இழந்துவிட்டு தாமதமாக வந்ததால் அவருக்கான களம் அமையவில்லை. நடிகர் விஜய் அப்படி இல்லை. நடிகர் விஜய்க்கு இன்று ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கிறது. மிகப்பெரிய ஆளுமைகள் இல்லை அல்லவா? ஸோ அந்த இடத்திற்கான ஒரு அடையாளத்தை அவர் எடுக்க முயற்சிக்கிறார். அதற்கான அவருடைய அந்த உழைப்பு மற்றும் அவருக்கான அந்த பொட்டென்ஷியல் அவர் நிறைய கொடுத்தால் மட்டுமே அவர் ஒரு கணிசமான இடத்தை பிடிக்கலாம். இப்பொழுதும் சொல்லுகிறேன், திமுகவிற்கு எதிரான கட்சியாக அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்களும் தாவேகா திரு விஜய் அவர்களும் எந்த அளவிற்கு இதை எடுத்து செல்கிறார் என்பதை பொறுத்து தான் அதிமுக 2வது இடமா இல்லை பின்னல் தள்ளப்படுவாரா என்பது ஒரு விடயமாக நான் யோசிக்கிறேன். இதுவரை தங்கள் கருத்துக்களை மக்களுக்காக எங்களின் யூடியூப் சேனல் வைபர் வாய்ஸுக்காக நீங்கள் தெரிவித்த அனைத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.